ஐயோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அப்படியா நிறைய இடத்துல மாட்டி விட்டுருக்கேன். ப்ரெஸ் மீடியா ப்ளஸ் இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எனக்கு ப்ரொடக்ஷன் தான் புதுசு. இப்போ ஷேபாலும் நிறைய பேர் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய இந்த ஸ்டேஜில் பேசுறதே ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு சிவபாலன் இப்போ 15 இயர்ஸாக தெரியும். ஃபர்ஸ்ட் வேட்டை மன்னன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ சேர்ந்தான். பட் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க. பட் அவன் ரொம்ப நாளாக அப்படியே எனக்கு இப்போ கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு அவன் ஜெயிலரில் நாங்கள் டாக்டர் கோலமாவை முடிச்சதுக்கப்புறமே ஏதாவது கதை ஏதாவது ஐடியாலாம் சொல்லுவான். இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது அந்த சொல்லும்போது நான் ஒரு வாட்டி அதில் ஏதாவது சொல்லுவேன். நான் சொல்லும் போது திருப்பி போவான், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வருவான், வேறு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஜெயிலர் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்படி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவான். கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது நல்லா இருக்குது இந்த கதை அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக இதை பண்ணு அது பண்ணுன்னு இப்போ பண்ணிட்டு வந்தான். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி இப்போ ட்ரை பண்ணோம்னா அதுக்கப்புறம் வெளியில் ப்ரொடக்ஷன்லாம் பார்க்குற டைமு அப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஒன்று கேட்டான். பட் எனக்கும் மைண்டில் சரி ரொம்ப நாளாக நம்ம கூட ஒர்க் பண்ணிருக்காங்க, எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்தது. பட் ஆனால் அது நம்ம ஒரு ஃபேவராக மட்டும் பண்ணக்கூடாது. அது இப்போ நம்ம பண்ணுற விஷயம் அவனுக்கும் யூஸ் ஆகணும், அது நமக்கும் யூஸ் ஆகணும். நமக்கு யூஸ் ஆகிறத தாண்டி அவனுக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகணுன்றதுனால அவன் சொன்ன ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இது வேணாம் அது வேணும்னு சொல்லி 2-3 ஐடியா பேசிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு 4th ஐடியான்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா வரும்போது சரி ஓகே நான் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இப்போ ஜெயிலர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜெயிலர் ஹிட் ஆச்சுன்னா இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஒருவேளை ஜெயிலர் ஆவரேஜாக போயிடுச்சு அப்படின்னா இதை நான் பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீ ஜெயிலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் இல்லை சார் நான் ஆல்ரெடி சும்மா தான் இருக்கேன், அதனால வெயிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி வெயிட் பண்ணேன். ஸோ படம் நான் ஜெயிலர் பண்ணும்போது அப்பப்போ இவனை பார்க்கும்போது அந்த ப்ராமிஸ் வேற மைண்டில் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கணும். இவங்கிட்ட வேற சொல்லிட்டோம், இப்போ இவனுக்காகவே என்னோட அதிகமாக ஜெயிலர் ஹிட் ஆகணும்னு வேணும் அவன் தான் நினைக்கிறேன். ஜெயிலர் எப்படியாவது ஓடினு சொல்லி ஸோ பேசிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஓகே ஜெயிலர் படம் வந்துச்சு. படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு சரி ஓகே இந்த டைமில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லுங்க. இல்லை நான் கவின் வச்சு பண்ணிடுறேன் அப்படின்னு. கவின் வச்சு பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ கவினுக்கு டாடா ரிலீஸ் ஆயிருந்ததா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபர்ஸ்டாக நான் சொன்னேன், சிவபாலன் நம்ம உனக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறோம், நீ அதுக்குள்ள ஒரு நண்பனுக்கு ஏதாவது இல்லை நட்பை கொண்டு உள்ள வச்சு ஃப்ரெண்டுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி என்னையும் கவுத்து நீயும் கவுந்து அது வேலைக்கு ஆகாது, கவின் இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். இது கவினுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது. நான் சிவபாலன் கிட்ட சொன்னது, கவின் வேணாம் நீ ஏதோ ஒன்று பண்ணுறோம், வேற யாரையா ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு கவின் வச்சு நீ சொல்கிற கதைக்கு காஸ்ட்டுக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது. ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் நீ ஏதோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தனியாக வச்சுக்கலாம். நான் கவினுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை தனியாக பண்ணிடுறேன். இதுக்குள்ளே அதை கொலாப்ஸ் பண்ணி எல்லாமே டேமேஜ் ஆகிட போகிறோம், ட்ரிபிள்ஸ் போக வேண்டாம் வண்டின்ற மாதிரி அப்படியே அப்போ சொல்லியிருந்தேன். நான் தனுஷ் சார் கிட்ட பேசலாமா, இல்லை வேற யார்கிட்ட எங்கேயாவது ஹீரோ கிட்ட பேசலாமா, விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசலாமா அப்படி எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு அவங்ககிட்ட என்ன பண்ணுனா கேட்கும்போது நோ சொல்ல மாட்டான். 2 நாள் கழிச்சு இல்லை சார் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அப்போ எப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு பதில்னா இவன் பதில் 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவான்னு. அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு கடைசியில் இல்லை சார் எனக்கு கவினே கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னா எனக்கு எந்த ஆங்கிள்லையுமே இந்த படத்துக்கு கவின் கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரியே என் மைண்டில் இருக்கு. நமக்கு பிஸ்னஸ் ஆங்கிள்லையும் கரெக்டாக இல்லை, இவன் சொல்கிற கேரக்டரு கவின் பெக்கரு இது எப்படி டேய் சிவபாலன் அப்படியே யோசிச்சு நல்லா யோசிச்சுக்கோ. கடைசி ஒரு வாட்டி கேட்குறேன், இல்லை சார் கவின் தாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன. ஏன்னா இந்த படத்தோட நல்லது கெட்டது நமக்கு ஃபினான்ஷியல் ஆகிற லாஸுங்கிறது செப்பரேட்டு. பட் நம்ம ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணும்போது அது அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உனக்கு தான், அதோட பாசிட்டிவோ நெகட்டிவோ. அதனால உன்னோட கால் தான் ஃபைனல் கால், நான் சஜஷன் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதில் அப்படின்னா. கவின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவினை கூட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கவின் கிட்ட பேசணும். கவின் கிட்ட பேசிட்டு இதுதான்டா அப்படின்னு சொன்னோம். லுக் டெஸ்ட் பண்ணி அவனுக்கு காமிச்சான். பட் என்னன்னா சிவபாலன் அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தை ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு அந்த லுக்கு ஃபர்ஸ்ட் கவின் லுக்கு பார்த்தவங்க தான் தெரிஞ்சுது. ஓகே நல்லா இருக்கு,
இது அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து ஷூட்டிங் ஒரு 1 or 2 days ஒரு அப்படிதான் போயிருப்பேன். அப்போ கூட நம்மளை தூரத்துலேயே தான் இருக்க வைப்பானு. அவன் இந்த சிவபாலன் என்ன பண்ணுவான், லேடிஸை வச்சு நம்மளை அப்படியே ஃபென்ஸ் பண்ணுவான் உள்ள விடாம. அப்படியே அங்கே இருக்கிறது வரும்போது சார் ஷார்ட் போயிட்டு இருக்கேன்னு அங்கெல்லாம் உட்காந்து தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் அப்படி ஒரு செட்டப் ஃபர்ஸ்ட் கரெக்டாக அது ஒரு அவங்களோட ஒரு டீமாக செட் ஆகிட்டானுங்க. அதனால நான் வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அது அப்படியே மினிமலாக அவன் பேசவே மாட்டான் அந்த டைம், யார்கிட்டயுமே அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு. இன்னொன்று என்னன்னா, டைரக்டரா இப்போ நான் உள்ள போனால் எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவனுக்கு ஒன்று இருக்கும். அவன் என்ன என்கிட்ட சொன்னானே, இப்போ நான் வந்து ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து நீங்க தான் அன்னைக்கு வந்து மாற்றி விட்டீங்கன்ட்டான்னா, அதனால வேணா நீங்க பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 நாள் வெளியில அப்படியே அட்மாஸ்பியர்ல சுத்திட்டு, ஏன்னா நான் ப்ரொடியூசர்னா மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியணும்ல நிஜமாவே இவங்க தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, அதனால எல்லாருக்கும் அவ்வளவு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அந்த படம் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து மோர் தென் அவன் சொன்ன கதை அதெல்லாம் தாண்டி கிராஃப்டிங்காக வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தேன் இது என்ன படம் வந்து, ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு பெருசாக எனக்கு சுஜித் சார் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும், மற்ற யாரும் தெரியும் இவங்க எப்படி பண்ணுவாங்க என்ன ஏது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா எக்ஸலண்ட்டாக அதோட அந்த ப்ரொடக்ஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அதோட ஷார்ட் டிவிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமாக படம் போட்டு பார்த்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது பார்த்தா அந்த மொத்த படத்துல ரொம்ப பயங்கரமா எக்ஸல் பண்ணியிருக்கிறது வந்து சிவபாலனுக்கு அப்புறம் வந்து கவின் தான் வந்து எக்ஸலண்டா நடிச்சிருக்கான் படத்துல. நான் பார்த்தேன் என்ன பயங்கரமா, அப்பதான் வந்து டாடா வந்திருந்தது. சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு எட்ஜில் தப்பிச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டார் பார்த்தேன். ஸ்டாரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த அவனோட அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஓகே இதெல்லாம் நம்ம படத்துக்கு யூஸ் ஆகுது, ஆனா இந்த பிரசன்ஸ் நம்ம படத்துல வேற மாதிரி இருக்குமே, இந்த லுக்ல எப்படி இருப்பாங்க. பட் படமா பார்க்கும்போது வந்து சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹோல்டு பண்றான். எனக்கு வந்து அப்பதான் தெரிஞ்சுது நான் வந்து எவ்வளவு ஒரு ராங் டெசிஷன் இந்த படத்துக்கு வேற ஹீரோ வச்சு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு சிவபாலன் கிட்ட சொன்னதுன்னு. அது வந்து அப்பதான் இல்ல நம்ம பண்ணது தப்பு, அவன் சொன்னதுதான் கரெக்ட்னு சொல்லி அது வந்து எனக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிவபாலன் மேல இன்னும் ஓகே இவன் ஏதோ அவனுக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கு, அதை வந்து இவன் எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணி படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இந்த படம் என்னன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அந்த த்ரில்லர்ல வந்து ஒரு டார்க் காமெடி பிளஸ் எமோஷன் சென்டிமெண்ட் அதுக்குள்ள ஒரு லவ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் படம் பார்த்த அது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த படத்துல ரொம்ப இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது காரணமே அதோடைய ஐடியா ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாவா இருந்துச்சு. இது வந்து இன்னைக்கு இவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு படம், சரி ஓகே இது உள்ள பண்ணி பார்க்கலாம். அது இட்ஸ் ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சு ஒரு ஜோன்ல பண்ணிருக்கோம். இன்னைக்கு நீங்க பார்த்த அவுட்புட் மாதிரி தான். சாரி ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிச்சு, படம் பார்த்தா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் என்ன நினைச்சனோ அவன் என்ன என்கிட்ட சொன்னாலும் அந்த படத்தை கரெக்டா எடுத்துட்டாங்க. அதனால இப்போ ஓரளவுக்கு ஓகே அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைரக்டரா இருக்கும்போது வேற மாதிரி இருந்தது. சரி ப்ரொடக்ஷன் படம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் லேண்ட் பண்ணணும் கரெக்டா, ஏன்னா எந்த வேலையை பார்க்குறோமோ அந்தந்த வேலையை கொஞ்சம் கரெக்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கும் போது இப்ப ப்ரொடியூசரா இருக்கும்போது என்ன கஷ்டம்ன்றது படம் முடிஞ்சு ரெடி இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. இதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் விட்டுட்டேன். இந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்வரூப் சார் திங்க் மியூசிக் ஸ்வரூப் சார் தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்ன எதுவுமே கொஸ்டினே கேட்கல, சரி நீங்க பண்றீங்களா எதுவாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி எனக்கே சொல்றாங்க. தேங்க்ஸ் டு ஸ்வரூப் சார். சந்தோஷ் தான் ஃபுல்லா செட் பண்ணாரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஆள் மட்டும் ரொம்ப நாளா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த படம் நான் பண்ணணும் யாருன்னு கிடையாது. எனக்கு அப்பதான் வந்து செந்தில் சார் வந்து சந்தோஷ் சொல்றாரு, இன்னும் சினிஷ் 2-3 பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ண எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது சார் வந்து கருடன் பண்ணியிருக்காங்க, மகாராஜா வரிசையா பண்ணியிருக்காங்க, அவங்க பல வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ண வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு சார் தான் பார்த்தேன். நம்மளை தேடி வந்திருக்காரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி இல்லை படம் டிஃப்ரெண்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே நான் இந்த படத்தை நம்புறதோட அதிகமா அவர் நம்பி இல்லை இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆடான ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார். நான் படம் இவருக்கு எப்போ இல்லை இவர் கூட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன்னா அவர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து இன்னும் பயங்கர டான் மாதிரி இருப்பாரு நினைச்சு பார்த்தா பயங்கர கியூட்டா இருந்தாரு. சரி இவர் கூட பேசுறதுக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லி சரி இவர் கூட பேசுறேன். சரி ஓகே சார் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து ஃபோன் அவர்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி ஒரு செலிபிரிட்டி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். எப்படி சார் கரெக்டா சொல்லிட்டேன் அது. அப்புறம் வந்து திங்க் மியூசிக் ஆடியோ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சன் டிவி வந்து சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு மவுண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா தீபாவளிக்கு வந்து இன்னும் அமரன் வருது, பிளஸ் வந்து பிரதர் வருது, அது கூட சேர்ந்து பிளடி பகர் வருது. அமரன் வந்து சிவகார்த்திகேயன் படம்
எனக்கு சிவகார்த்திகேயன் நல்ல ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி அந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த படமும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து பிரதரும் நல்லா இருக்கும். பிரதர்லையும் ஜெயம் ரவி சார், இவங்க பிரியங்கா மோகன் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே தீபாவளிக்கு 3 படமும் வர்றது வந்து அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் அதே சேம் டைம் அது ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நம்ம படமும் நல்லா இருக்கும். எல்லாரும் அந்த படத்தையும் வந்து பாருங்கள். இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட், சாரி அவங்கள விட்ட இதோட காஸ்ட் வந்து ஒரு லெவல்லையும் வந்து அந்த சிவபாலன் காட்டும் போது இப்போ அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் கவிழ்ந்து பார்க்கும்போது எப்படி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி தான் மற்ற காஸ்ட் பார்க்கும்போதும் இவங்க எல்லாரையும் அந்த லுக்கு அவன் பண்ணியிருக்க அந்த டோட்டலாக அந்த அந்த படத்திலோட அந்த விஷயமே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ரெட்டின் மட்டும்தான் இதில் வந்து எப்போ ஷூட்டிங் போனாலும் ஏதாவது புலம்புவார். 2-3 வாட்டி போகும்போது தலை காலையில் வர வச்சான், இப்போ வரைக்கும் எடுக்கிறான், அப்போ வரைக்கும் எடுக்கிறான்னு சொல்லி. ஸோ இவர் இப்போ இங்கே நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு பிரசாத் ஸ்டுடியோ போயிருக்காருன்னா அப்போ இவரை என்ன ஸோ அப்போ இவரை பண்ணது அவன் பண்ணது தான் கரெக்டு. அப்போ அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி இவர் எங்கே ஷூட்டிங் நடந்து இவர் எங்கே போயிட்டு எங்கே வந்தாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாரு. இப்போ கடைசியாக படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாரோட அவங்களோட பெரிய எஃபர்ட்டு. ஸோ படம் பாருங்க, எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு. தேங்க்யூ, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். யாராவது விட்டு நான் மன்னிச்சிருவேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க கேக்குது. காசு கேட்டு ஒரு கிரியேட்டரா அது நான் வந்துருச்சு சார். ஸோ காசு கேட்டு வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஓகே ஜாலியா இருப்பா அப்படின்றதா? ஜாலியா இருக்காது, அவ்வளவு கஷ்டமா இல்ல அப்படின்றதுதான், இல்ல காசு போட்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னு பண்றது எனக்கு இருக்கா? இல்ல, காசு போடுறதோட தாண்டி இப்போ சினிமான்றது வந்து அது வந்து ரொம்ப சீரியஸான பிசினஸ். இப்போ நம்ம பாக்குறது இவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதுனால பண்ணக்கூடாது. பட் அந்த படமும் அந்த கதையும் அதுக்கு டிசர்வியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த டீம் வந்து இந்த டீம் ஏன்னா அந்த கடைசி அவுட்புட் வரும்போது அது என்ன மாதிரி வந்து இன்னும் எல்லா ஆடியன்ஸும் பார்க்க போறாங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த படம் இருக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுன்றதுக்காக ஹெல்ப் பண்ற ஆள் நான் கிடையாது. அந்த ஃப்ரெண்டு பிளஸ் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து அது ஒரு காம்பினேஷனாக வரணும். இப்போ நான் சிவபாலனுக்கு நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து டாக்டர் முடிஞ்சதுலேருந்து கொலமாவில இருந்து பேசிட்டு இருக்கோம். பட் எனக்கு ஓரளவு கன்வின்சிங்காக என்னைக்கு அது வந்துச்சோ, எப்போ வந்து எல்லாருமே ரெடின்னு தோணுச்சோ அன்னைக்கு தான் நான் பண்ணேன். அதனால மோர் தென் மணி வந்து சரி இப்படி இருக்கும்போது இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா இருக்குது. நம்ம இப்போ பண்ண முடியுன்றதுனால பண்ணல. அந்த ஐ திங்க் இந்த கதை வந்து டெஃபினட்டா ஒரு படமா எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அதுதான் அதோட மெயின் காரணம். அதுக்கு அடுத்ததான் சிவபாலன் கவிஞா. டெஃபினெட்லி. அண்ட் தீபாவளி ரிலீஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்சஸா இன்வாட்டி கண்டிப்பா இருக்கும். அதை பார்த்தோன்னே நாங்க பிலீவ் பண்ணோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கவினும் உங்களையும் அவரோட வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நாங்களாம் ஃபாலோ பண்ணி பார்க்கறோம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களும் ரொம்ப ஆசை. நெல்சன் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர், எல்லாத்தையும் வந்து தாண்டி நெல்சா அப்படி ஆசையா கூப்பிடுறாங்க, கவினை அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு லவ் வந்து மக்களுக்கு உங்க மேல அப்படி வந்துருது. எப்படி அப்படி ஒரு கூட்டணியில செட் ஆயிருக்கீங்க நீங்க? கூட்டணி இப்ப கவின்ல கூட எனக்கு வந்து நான் சி இப்போ சார் ஆபீஸ் விட்டு யாரும் போக மாட்டோமா? எனக்கு ஆக்சுவலா வந்து இப்ப கவினா இருக்கட்டும், ரெட்டினா இருக்கட்டும், நிர்மல், அதுக்கப்புறம் வந்து சிவபாலன் எல்லாரையுமே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என் கூட இருக்கிறது நாட் பிகாஸ் நான் பெரிய ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு டைரக்டரா இருக்கேன்றதுனால கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து அப்பவுமே என்னால கழட்டி விடலாம், இவங்களும் என்ன விட்டு போல. அப்போ இப்பவும் கழட்டி விடாம இப்பவும் போகாம அப்படியே எல்லாமே ஒன்றாவே சுத்திட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. நிர்மல் வந்து ஒன்று மறந்துட்டேன், நீ ஃபியூச்சர்ல காட்டுவேன் எனக்கு தெரியும். நிர்மல் வந்து என் படத்தோட எல்லா படத்தையும் அவன் தான் எடிட்டரு. ஸோ இது சிவபாலன் படம் போகிறேன், இது பேர் வருது இல்லை, எல்லாமே வந்தால் சிவபாலன் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்ன ஏதாவது திட்டணும்னா அவன் இவன் கிட்ட திட்டுவாங்க, அவங்க கிட்ட திட்டுவாங்க, இவன் கிட்ட இவங்களே மாற்றி மாற்றி திட்டிப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சரண்டர் ஆயிடுவாங்க. ஒரு நாள் வந்து சொல்றான் சிவபாலன், சார் நீங்க கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க ஒரு கதை, அதனால உங்களை நான் திட்டிட்டேன் இவன் கிட்ட. அப்படியாடா, சரி ஓகே பரவாயில்ல. அவன் என்ன சொன்ன, அவன் ஏதாவது திட்டினானா? இல்ல அவன் எதுவும் சொல்ல. அப்புறம் என்ன பரவாயில்ல விட, 2 பேரும் அப்படியே திருப்பி சாப்பிட போய் இவ்வளவுதான் இது. ஏன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால பெருசா எதுவும் எங்களுக்குள்ள அதிகமா ஒரு நெகட்டிவ் இது வந்து கிடையாது. அது எப்போ பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ சார். அதாவது இப்படி ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய, அதாவது ஒருத்தர் ரெண்டுனா பரவாயில்ல, அத்தனை பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க உங்ககிட்ட. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஒரு அழகான ஒரு பாண்ட் இருக்கு. தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். தெரியும்ல
சார் உங்களையும் எனக்கு தெரியும். ஆமா சார் ஷோ ஒரு ஷோ பண்ணோமா அந்த ஷோல சார். ஆமா சார். சோ எங்களுக்கு நாங்க அப்ப பார்த்த அதே மாதிரிதான் இன்னைக்கும் எங்களுக்கு அப்படி பார்க்க தோணுது. நெல்சன் சார் பிரிச்சு வைக்க சார் நெல்சன் சார் அங்க வச்சு பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. அதுதான் எனக்கு பாக்குற என்ன திடீர்னு மாத்தி பேசுறீங்களா அப்படின்னு சார். அப்போ சார் தான் கூப்பிட்டேன், பட் அந்த அன்பு அப்படியே தான் சார் இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்காக. நன்றி சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.